ஹலோ நேயர்களே, நம்ம ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு பயங்கரமான டாபிக்கோட வந்திருக்கோம். ஆமா, வழக்கமா நாம பிரபஞ்சத்த பத்தி யோசிக்கும்போது, இந்த தொலைநோக்கில பாக்குற நட்சத்திரங்கள், சுழலும் கேலக்சிகள், அப்புறம் கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கிற கிரகங்கள், இததான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த எல்லையற்ற பிரம்மாண்டத்த பார்த்து நாம எப்பவுமே ஆச்சரியப்படுவோம். ஆனா, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயத்த கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா, நம்ம பார்வையே அப்படி தலைகீழா மாறிடும். அதாவது, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். வாவ்! அண்டமும் பிண்டமும், அதாவது மேக்ரோகாசம் அண்ட் மைக்ரோகாசம். எக்ஸாக்ட்லி. வெளியில நீங்க பாக்குற அந்த பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த பிரபஞ்சமும், உங்களுடைய இந்த சின்ன உடம்புக்குள்ளேயே ஒரு மினி வெர்ஷனா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அலசப் போறோம். நம்ம கையில இன்னைக்கு இருக்கிற ஆதாரம் அகத்தியர் ஞானம் 12 அப்படிங்கிற ஒரு விரிவான ஆராய்ச்சி கட்டுரை. வெறும் 12 பாடல்கள் தான். ஆனா அதுக்குள்ள மருத்துவம், யோகம், தத்துவம்னு அத்தனை பிரபஞ்ச ரகசியங்களையும் சித்தர்கள் எப்படி சுருக்கி வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ம். முதல்ல நாம இந்த அகத்தியர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரை பத்தி நிறைய புராண கதைகள் உலாவறது இல்லையா? ஆமா. உண்மையிலேயே வரலாற்றுப்படி அவர் யாரு? இப்போ அகத்தியர் அப்படின்னொன்னே நமக்கு அந்த பழைய கதைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா வரலாற்று ஆய்வாளர்களும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களும் அவரை பார்க்கிற விதமே வேற. அப்படியா? எப்படி பார்க்கறாங்க? அவரை சித்த மருத்துவத்தின் ஹிப்போக்ரிட்ஸ் அப்படின்னு தான் நவீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்திய மருத்துவர்களின் இளவரசன் அப்படின்னு கூட ஒரு பேர் அவருக்கு இருக்கு. ஓஹோ. இன்னைக்கு நம்ம டாக்டர் கிட்ட போனா அவங்க மணிக்கட்டுல கை வச்சு நாடி புடிச்சு பார்ப்பாங்க இல்லையா? ஆமா. அந்த நாடி பரிசோதனை முறையை உலகத்துக்கு முதல்ல அறிமுகப்படுத்தியவரே அகத்தியர் தான். வாவ். அந்த பல்ஸ் ரீடிங் மெத்தட் இவர்கிட்ட இருந்து தான் வந்ததா? ஆமா. நம்ம உடம்புல ஓடுற நுட்பமான அதிர்வுகளை விரல் நுனியாலேயே உணர்ந்து உடம்போட ஒட்டுமொத்த நிலையையும் கணிக்கிற அந்த அறிவியல் அவருடையதுதான். அவரு சிவபெருமான் கிட்ட நேரடியா பாடம் கத்துக்கிட்டவர்னோ, யோகத்தோட பிதாமகனான பதஞ்சலி முனிவருக்கே இவர்தான் குருனோ வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. அவர் எந்த காலத்துல வாழ்ந்தாரு? கிமு 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சில தரவுகள் சொல்லுது. ஆஹா. ஆனா சித்த மரபுல பாத்தீங்கன்னா அவர் காலங்களை கடந்த ஒரு நித்தியமான இருப்பாவே பார்க்கப்படுறாரு. ம். இத நான் கொஞ்சம் நம்ம தற்போதைய நவீன தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கிறேன். நம்ம ஆதாரங்கள்ல சித்த மருத்துவத்துல வாதம், வைத்தியம், யோகம், ஞானம்னு 4 பிரிவுகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, கரெக்ட். அப்போ அப்படின்னா இந்த வைத்தியம் அப்படிங்கிறது பழுதான நம்ம உடம்புங்கிற ஹார்ட்வேரை ரிப்பேர் பண்றது போலவும், இந்த ஞானம் அப்படிங்கிறது அந்த ஹார்ட்வேரை இயக்குற சாஃப்ட்வேரை முழுமையா அப்டேட் பண்ணி ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் உச்சபட்ச திறன்ல வேலை செய்ய வைக்கிறது போலவும் நாம் எடுத்துக்கலாமா? அது மிகச்சரியான ஒப்பீடு. நீங்க ஹார்ட்வேரை எவ்வளவுதான் சரி பண்ணாலும் உள்ள ஓடுற சாஃப்ட்வேர் பழையதாவோ இல்ல வைரஸ் அட்டாக் ஆனதாவோ இருந்தா சிஸ்டம் முழுமையா வேலை செய்யாது இல்லையா? கண்டிப்பா செய்யாது, ஹேங் ஆயிடும். அதே போலதான் இதுவும். வைத்தியம் அப்படிங்கிறது உடம்புல வர்ற நோய்களை தற்காலிகமா சரி பண்ணும். ஆனா நாம இன்னைக்கு பேச போற இந்த அகத்தியர் ஞானம் 12 அந்த 4வது பிரிவான ஞானம் பகுதியை சேர்ந்தது. ஓ, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட். ஆமா, இது உடம்ப தாண்டி ஒரு மனிதனை பூரணம் அப்படிங்கிற முழுமையை நோக்கி அழைச்சிட்டு போற ஒரு வழிகாட்டி. நம்ம சூக்ஷ்ம உடலை எப்படி கையாளுறது, அந்த சாஃப்ட்வேரை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான மேனுவல் தான் இது. அந்த சாஃப்ட்வேர் மேனுவல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. கட்டுரைப்படி பாத்தீங்கன்னா முதல் 2 பாடல்கள்ல அவர் கடவுள் பத்தியும் மனிதனோட அறவியல் பத்தியும் பேசியிருக்காரு. கடவுளை அவர் எப்படி வரையறுக்கிறாரு? முதல் பாடல்லையே நம்ம காலங்காலமா நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்டமைப்பை அகத்தியர் சுக்குநூறா உடைக்கிறார். சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உண்மைதான் தெய்வம்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. தெய்வம் அப்படிங்கிறது வானத்துல எங்கேயோ மேகங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. அந்த உண்மை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்குள்ளயும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜீவன் தான் அது. இதத்தான் அவர் கடவுள்னு சொல்றாரு. அப்போ புனிதத்தன்மைங்கிறது ஒரு சிலைகளுக்கோ கட்டடங்களுக்கோ மட்டும் சொந்தமானது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது உணர்வுள்ள ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இயல்பாவே இருக்கு அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா நிறுவுறாரு. ஒரு நிமிஷம், இதுல ஒரு பெரிய கேள்வி வருது எனக்கு. கடவுள் நமக்கு வெளியில எங்கேயோ இல்ல, நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்காரு, அது ரொம்ப இயல்பான விஷயம் அப்படின்னா அத உணர்றது ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா அகத்தியர் அந்த பாடல்ல சொல்றாரு 10 மில்லியன் பேர்ல ஒருத்தருக்கு மட்டுமே இது சாத்தியமாகுதுன்னு. உள்ளே இருக்கிறத உணர்றதுக்கு ஏன் இத்தனை கோடி பேர்ல ஒருத்தரால மட்டும் முடியுது? இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளி. உண்மை என்னவோ ரொம்ப எளிமையானது தான். ஆனா அதை உணர விடாம தடுக்கிறது என்ன தெரியுமா? நம்மளுடைய மனசு தான். மனசா? எப்படி?
மனசு எப்பவுமே ஒரு வெற்றிடத்தை நோக்கி அலையக்கூடியது. சித்தர்கள் பாஷையில சொல்லணும்னா அத பால் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த கால நினைவுகள், எதிர்கால பயம், தேவையற்ற கற்பனைகள்னு மனசு எப்பவும் அந்த பால்ல தான் உழண்டுகிட்டு இருக்கும். ஓ, அந்த வெற்றிடத்துல மாட்டிக்கிறோம் நாம. ஆமா. ஆனா உள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மைய உணரணும்னா மனச அந்த வெற்றிடத்திலிருந்து இழுத்து சுழி எனப்படும் நம்ம சூக்ஷ்ம உடலோட மைய புள்ளியில குவிக்கணும். ஒரு லென்ஸ் வச்சு செதற சூரிய ஒளிய ஒரு இடத்துல குவிக்கிற மாதிரி சொல்றீங்களா? அதேதான். 10 கோடி பேர்ல ஒருத்தர் தான் அந்த அளவுக்கு தன் மனச அலைபாய விடாம ஒரு புள்ளில குவிக்கும் வல்லமை பெற்றவரா மாறுறாரு. தன் சாஃப்ட்வேரோட முழு கட்டுப்பாட்டையும் அவர்தான் கையில எடுக்கிறாரு. அப்ப பிரச்சனை நம்ம மனசோட அலைப்பாயம் தன்மையில தான் இருக்கு. அத சரி பண்ணத்தான் 2ஆம் பாடல்ல அவரு பொய், களவு, கொலை, காமம், சினம் இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றாரா? ஆமா. இத படிக்கும்போது ஸ்கூல்ல படிக்கிற நீதி போதன வகுப்பு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா இதுக்கும் அந்த மனச குவிக்கிறதுக்கும் தத்வார்த்தமான இறைவனை உணர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க தான் நம்ம சித்தர்களோட அறிவியலை சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க இத வெறும் ஒரு நல்லொழுக்க பட்டியல் அப்படிங்கிற ரீதியில சொல்லல. இப்போ ஒரு மனுஷன் கோபப்படும் போதோ இல்ல பயந்து போய் ஒரு பொய் சொல்லும் போதோ அவன் உடம்புல என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஹார்ட் பீட் அதிகமாகும், மூச்சு வாங்கும். கரெக்ட். அவன் இதய துடிப்பு மாறுது, சுவாசத்தோட வேகம் மாறுது, உடம்புல கார்டிசால் மாதிரி ரசாயனங்கள் சுரந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு உருவாகுது. நம்ம சூக்ஷ்ம உடம்புல பிராணன் பாயிற நாடிகள் இருக்கு. இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே அந்த நாடிகள்ல எனர்ஜி ஃப்ளோவை முடக்கிடுது. ஓஹோ! மூச்சு சீரா இல்லாதப்போ உங்களால ஒருபோதும் அந்த சுழியில மனச குவிக்கவே முடியாது. இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இத நம்ம இப்படி பார்க்கலாம். நம்ம உடம்பு முழுக்க ஒரு மாபெரும் ஆற்றல் பாயறதுக்கான பல பைப்லைன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பைப்புகளுக்குள்ள எனர்ஜி எந்த தடை இல்லாம சீரா பாயணும். ம். ஆனா நாம கோபப்படும் போதும் பொய் சொல்லும் போதும் அந்த பைப்புகள்ல கசடுகள் படிஞ்சு பிளாக்கேஜ் வந்துருது. அப்போ அகத்தியர் சொல்ற இந்த அறவியல் விதிகள் எல்லாமே சமுதாயத்துக்காக சொல்லப்பட்டதில்ல. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பைப்புகளை அடைப்பில்லாம சுத்தமா வச்சுக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி, அப்படிதானே? மிகச்சரியான கோணம். அந்த பைப்புகளை, அதாவது நாடிகளை சுத்தமா வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த கட்டமான யோக பயிற்சிகளுக்கே தகுதியானவர் ஆகுறீங்க. அந்த பேஸ்மெண்ட் இல்லாம நீங்க என்ன பயிற்சி செஞ்சாலும் அது ஒர்க் ஆகாது. அந்த அடுத்த கட்டத்தை பத்தி பேசும்போது தான் இந்த கட்டுரையில நம்ம முன்பவே ஆச்சரியப்படுத்தின அதே சமயம் கொஞ்சம் குழப்பின ஒரு ரகசிய குறியீடு வருது. எந்த இடத்த சொல்றீங்க? அந்த பாடல்ல 16 1 4 8 அப்படின்னு ஒரு கணித புதிர் கொடுத்திருக்காங்க. இத படிக்கும்போது ஏதோ ஒரு பெரிய வால்ட்டை ஓபன் பண்றதுக்கான சீக்ரெட் பாஸ்வேர்ட் மாதிரி இருக்கு. இந்த நம்பர்ஸ்களுக்கு பின்னாடி அப்படி என்ன நுட்பமான அறிவியல் ஒளிஞ்சிருக்கு? நீங்க சொல்றது சரிதான். சித்தர்கள் எப்பவுமே தங்களோட உயர்ந்த ஞானத்தை சாதாரணமா எல்லாருக்கும் புரிஞ்சிடுற மாதிரி சொல்ல மாட்டாங்க. பரிபாஷைகள்ல, அதாவது ரகசிய குறியீடுகள்ல தான் சொல்லுவாங்க. தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் அதை போய் சேரணும்னு நினைச்சாங்களா? ஆமா. இப்போ நீங்க கேட்ட அந்த 16, 4, 8 அப்படிங்கிற எண்கள் சித்த மருத்துவ மற்றும் யோக ஆராய்ச்சியோட உச்சகட்ட ரகசியம். இத நாம ஒன்னொன்னா உடைப்போம். கண்டிப்பா. முதல்ல அந்த 8 என்னன்னு சொல்லுங்க. 8 அப்படிங்கிறது சிவபெருமான் கிட்ட இருந்து நேரடியா அகத்தியர் கத்துக்கிட்ட அட்டாங்க யோகம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம்னு தொடங்கி சமாதியில முடிகிற 8 வகையான உடலியல் மற்றும் மனவியல் கட்டுப்பாட்டு நிலைகள் தான் அந்த 8. ஓ, 8 அங்கங்கள். சரி, அப்போ அந்த 4? 4 மனிதனோட அகக்கருவிகள், அதாவது அந்தக்கரணங்கள்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4ஐயும் குறிக்குது. நாம வெளியில பொருட்களத்தோட கை கால்கள் எப்படி வெளிக்கருவிகளா இருக்கோ அதே போலதான் உள்ளுக்குள்ள இந்த 4ம். மனம் இன்புட் வாங்கும், புத்தி ப்ராசஸ் பண்ணும், சித்தம் ஸ்டோர் பண்ணும், அகங்காரம் நான்கிற உணர்வை கொடுக்கும். சரியா? பெர்ஃபெக்ட். கடைசியா அந்த 16. இது நம்ம உச்சந்தலையில இருக்கிற சகஸ்ரார சக்கரத்துல இருக்கிற 16 கலைகளை குறிக்குது. உயிரியல் ரீதியா பார்த்தா இது பீனியல் சுரப்பியோட உச்சகட்ட விழிப்பு நிலை. அப்போ ஆன்மீக ரீதியா? ஆன்மீக ரீதியா ஒரு மனிதன் அடையக்கூடிய காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ், அதாவது பிரபஞ்ச உணர்வு நிலைன்னு சொல்லலாம். இதுதான் அந்த உன்னத நிலை. இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 3ஐயும் அவர் தனித்தனியா பார்க்கல. 3ஐயும் அவர் இணைக்கிறார் இல்லையா? 4ம் 8ம் ஒன்றாகும் அப்படின்னு அவர் சொல்றதோட அர்த்தம் இந்த அகக்கருவிகளும் யோகமும் இணையிற புள்ளி அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா. எப்போ உங்களோட அந்த 4 அகக்கருவிகளும் அட்டாங்க யோகத்தோட அந்த 8 நிலைகளோட எந்த விலகலும் இல்லாம சரியா ஒத்தி சேர்ந்து இயங்குதோ அப்போதான் அந்த 16வது நிலையான உச்சபட்ச இறைநிலையை நீங்க அடைவீங்க. மனசு வேற எதையும் நினைச்சுக்கிட்டு உடம்பு மட்டும் ஆசனம் செஞ்சா இந்த கனெக்ஷன் நடக்காது.
இதை கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த 4 அகக்கருவிகள் தான் நம்ம ஓட்டுற காரோட ஸ்டியரிங். அந்த 8 யோக நிலைகள் தான் காரோட பவர்ஃபுல்லான இன்ஜின். நாம எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் அந்த 16. வாவ், சூப்பர் அனாலஜி. எப்போ காரோட ஸ்டியரிங்கும் இன்ஜினும் ஒத்து சேர்ந்து செயல்படுதோ அப்போதான் நாம பாதுகாப்பா இலக்க அடைவோம். ஸ்டியரிங் ஒரு பக்கமும் இன்ஜின் ஒரு பக்கமும் வேலை செஞ்சா நாம இலக்கையே அடைய முடியாது இல்லையா? நிச்சயமா. உங்க உதாரணத்தையே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். இன்ஜின் அதாவது யோகம் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தாலும் உங்க ஸ்டியரிங் அதாவது அகக்கருவிகள் லூசா இருந்தாலோ இல்ல உங்க கண்ட்ரோல்ல இல்லாட்டியோ வண்டி கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிடும். ஓ, அதனாலதான் முதல்ல ஒழுக்கங்கள் மூலமா மனச கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர சொல்றாரா? ஆமா, மனக்கட்டுப்பாடு இல்லாம யோக பயிற்சிகள்ல இறங்குறது ஸ்டியரிங் இல்லாத ஒரு ரேஸ் காரை ஓட்டுறதுக்கு சமம். ரொம்ப தெளிவா புரியுது. இந்த யோகா பயிற்சி அப்படிங்கிறது வெறும் தியானம், ஆசனங்கள் மட்டும்தானா? ஏன்னா கட்டுரையில மூச்சுக்கலைய பத்தியும் உடலியல் தோஷங்களை பத்தியும் ரொம்ப விரிவா பேசியிருக்காங்க. ஓம் அப்படிங்கிற எழுத்துக்கும் நம்ம மூச்சுக்கும் என்ன தொடர்பு? சித்த மருத்துவத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அவங்க உடம்ப தாண்டி ஆன்மாவுக்கு போகல, உடம்பின் வழியாகவே ஆன்மாவை தொடுறாங்க. எப்படி? சிவராஜ யோகம் மற்றும் காயகற்பம் மூலமா உடம்போட 3 முக்கிய தோஷங்களான வாதம், பித்தம், கபம், அதாவது காற்று, நெருப்பு, நீர், இத எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு அகத்தியர் விளக்குறாரு. இதுல ரொம்ப முக்கியமானது மூச்சுக்கலை. அவர் ஓர் எழுத்து அப்படின்னு பிரணவ மந்திரமான ஓம் என்பது குறிப்பிடுறாரு. ஓம் மந்திரத்தை மூச்சோட இணைக்கணுமா? ஆமா, இந்த மந்திரத்தோட அதிர்வுகளையும் மூச்சையும் சிங்க் பண்ணும்போது நம்ம நரம்பு மண்டலம், குறிப்பா அந்த வேகஸ் நரம்பு மாதிரியான அமைப்புகள் ஒரு ஆழமான அமைதி நிலைக்கு போயிடும். மூச்சை கட்டுப்படுத்துறது மூலமா ஒவ்வொரு செல்லுக்கும் போற ஆக்சிஜன் அளவு முறைப்படுத்தி மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஆரோக்கியத்தின் உச்சத்தை அடைய முடியும். இங்கேதான் இன்னொரு மிகப்பெரிய, கொஞ்சம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டதா தோன்ற ஒரு விஷயம் வருது. என்னது? கட்டுரையில கோள்களின் கட்டுப்பாட்ட உடைப்பது பத்தி சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் நவக்கிரகங்களோட தாக்கத்திலிருந்து தப்பிக்க சில ரகசிய மந்திரங்களை பயன்படுத்தினாங்களாம். உதாரணத்துக்கு சந்திரனோட தாக்கத்திலிருந்து விடுபட ஹீம் உரீம் அப்படிங்கிற மந்திரத்தை 1,00,000 தடவை உச்சரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நாம ஏன் கோள்களோட கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடணும், ஒரு மந்திரம் எப்படி அதிலிருந்து நம்மை காப்பாத்தும்? இது மேலோட்டமா பாக்குறப்போ ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி, மந்திரவாதம் மாதிரி தோணலாம். ஆனா இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் மற்றும் பிரபஞ்ச அறிவியல் இருக்கு. அது என்ன அறிவியல்? மனிதர்கள் எப்பவுமே நவக்கிரகங்கள் மற்றும் இயற்கையோட பஞ்சபூதங்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் வாழ்றாங்க அப்படிங்கிறது சித்தர்களோட கணிப்பு. அதாவது தட்பவெப்பநிலை, நிலவோட சுழற்சி, இதெல்லாம் எப்படி கடல்ல அலைகளை உருவாக்குதோ அதே போல நம்ம உடம்புலையும் மனசுலயும் சில வேதியியல் ஏற்ற இறக்கங்களை உருவாக்குது. ஓ, அதத்தான் அவங்க கட்டில கர்ம வினைன்னு சொல்றாங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதன் இந்த இயற்கையோட ஆதிக்கத்திலிருந்தும் கோள்களோட கர்மப்பிடியிலிருந்தும் விடுபட்டா மட்டுமே அவனால முழுமையான சுதந்திரத்தை அடைய முடியும். அந்த விடுதலை அடையத்தான் அவங்க இந்த ஹீமுரீம் மாதிரியான மந்திரங்களை ஒரு டூலா பயன்படுத்தினாங்க. 1,00,000 தடவை உச்சரிக்கிறதுனால என்ன நடக்கும்? இந்த சவுண்ட்ஸை லட்சக்கணக்கான தடவை நாம உச்சரிக்கும் போது மூளையோட நியூரல் நெட்வொர்க் தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்குது. இத நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். வெளிப்புறச் சூழல் எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிற மனசு எந்தவித சலனமும் இல்லாம தன் சொந்த கட்டுப்பாட்டுல இருக்கிற நிலையை அவங்க அடையறாங்க. இது இயற்கையோட விதிகள்ல இருந்து தப்பிக்கிற ஒரு சாவி. வாவ், இது சரியா புரிஞ்சுக்க ஒரு ஸ்மார்ட் போனை ஜெயில் பிரேக் இல்லனா ரூட் சேரது போலன்னு சொல்லலாமா? கரெக்டான உதாரணம். போது கம்பெனிக்காரன் சில ஃபேக்டரி செட்டிங்ஸோட கொடுப்பான். நம்மால அதை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஜெயில் பிரேக் பண்ணிட்டோம்னா அந்த கம்பெனியோட கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைஞ்சு சிஸ்டத்தோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் நமக்கு வந்துரும். சித்தர்கள் செஞ்சது இந்த இயற்கையோட ஃபேக்டரி செட்டிங்ஸை உடைச்சு இந்த உடம்பையும் மனசையும் ஜெயில் பிரேக் செஞ்சது போலதான் இல்லையா? அருமையான விளக்கம். ஆமா, அவங்க இயற்கையோட ஃபேக்டரி செட்டிங்ஸை உடைக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். என்ன அது? நீங்க ஒரு போனை ஜெயில் பிரேக் பண்ணிட்டா அந்த கம்பெனியோட வாரண்டியே போயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் சிஸ்டம் கிராஷ் ஆனா கம்பெனி பொறுப்பு கிடையாது. அதே போலதான் பிரபஞ்சத்தோட விதிகள்ல இருந்து நீங்க விடுபட்டுட்டா உங்களை பாதுகாக்கிற இயற்கையோட அடிப்படை அரண்களும் விலகிடும். ஓ, அப்போ ரிஸ்க் அதிகம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் உங்க ஒவ்வொரு செயலுக்கும் கர்மாவிற்கும் நீங்களே 100% பொறுப்பாகிறீங்க. அந்த அதீத பொறுப்புணர்வை தான் சித்தர்கள் ஏத்துக்கிட்டாங்க. இவ்வளவு ஆழமான நுட்பங்களை வச்சிருக்கிற ஒரு மரபுல போலிகளும் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா?
அதனாலதான் 11 மற்றும் 12வது பாடல்கள்ல சமூகத்துல இருக்கிற போலி சாமியார்களை அகத்தியர் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரா? ஆமா, அகத்தியரோட கோபம் இந்த இடத்துல தான் உச்சத்தை அடையுது. அகத்துல எந்த தூய்மையும் இல்லாம, மனச சுழியில குவிக்க தெரியாம, வெறும் வயிறு வளர்க்கறதுக்காக காவி உடைய போட்டுக்கிட்டு வெளியில தத்துவங்களை பேசுற போலி சாமியார்களை அவர் கிழித்தெறிகிறார். அவங்கள மாடு அப்படின்னு திட்டிருக்காரே. ஆமா, அவங்க பேசுறது வெறும் வாய் ஞானம்தான், உண்மையான அனுபவம் கிடையாதுங்கிறாரு. தங்களை சாமியார்கள்னு சொல்லிக்கிட்டு வீடு வீடா போய் யாசகம் வாங்குறவங்கள மாடுன்னு ரொம்ப கடுமையா சாடுறாரு. தன்னை யாருன்னு உணராதவங்க, பிரபஞ்ச விதிகளை உடைக்க தெரியாதவங்க மத்தவங்களுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? அவங்க பேச்சை கேட்டு ஏமாறாதீங்கன்னு சாதாரண மக்களை எச்சரிக்கிறாரு. சரி, இப்போ அந்த 12வது பாடலுக்கு வருவோம். இந்த ஒட்டுமொத்த தேடலோட மையப்புள்ளியே இதுதானே எனக்கு தோணுது. இறப்பு பத்தின ஒரு மாபெரும் உண்மையா அவர் இங்க உடைக்கிறாரு. உடலுயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்றே அப்படின்னு ஒரு வரியை எழுதுறாரு. இத படிக்கும்போதே ஒரு வித அதிர்வு ஏற்படுது. இது எதை குறிக்குது? இது சித்த மரபோட உச்சகட்ட தத்துவமான அத்வைதம், அதாவது நான் டுவாலிட்டி. உடல் வேற, உயிர் வேற, இறைவன் வேற அப்படிங்கிற பிரிவினைய அவர் அடியோடு மறுக்கிறாரு. மூணும் ஒண்ணுதான்னு சொல்றாரு. சாதாரணமா நாம அப்படி பார்க்க மாட்டோமே. ஆமா, சாதாரண மக்கள் ஒருத்தர் இறந்துட்டா உடம்ப பார்த்து ஐயோ உயிர் போயிடுச்சே, உடல் பிணமாகிடுச்சே, இதை எரிக்கலாமா புதைக்கலாமான்னு புலம்புவாங்க. இது வெறும் அறியாமைன்னு அகத்தியர் சொல்றாரு. அப்போ ஒரு சித்தனுக்கு மரணம்னா என்ன? உண்மையை உணர்ந்த ஒரு சித்தனுக்கு மரணங்கிறது ஒரு முடிவே கிடையாது. அது இந்த பூரணத்துக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன ரசாயன மாற்றம், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். பனிக்கட்டி உருகி நீராகி அப்புறம் ஆவியாகி காத்துல கலக்கிறது மாதிரி தான் இறப்பு. ஆற்றல் அழியல, உருமாறுது. வாவ். படைத்தல், காத்தல், அழித்தல்னு உலகத்தை இயக்குற மும்மூர்த்திகளான அயன், மால், ஈசன், இவங்கள மக்கள் வானத்துல தேடுறாங்க. ஆனா இந்த மூவரும் உங்க உடம்போட அங்கங்கள் தான். உங்க உடம்புல தினமும் கோடிக்கணக்கான செல்கள் பிறக்குது, செயல்படுது, அப்புறம் இறந்து வெளியேறுது. இந்த மும்மூர்த்திகளும் உடம்புக்கு வெளியில இல்ல அப்படிங்கிற மாபெரும் உண்மைய அந்த வரியில அவர் நிரூபுறாரு. ஒரு மனிதன் இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு உண்மையை உணர்ந்துகிட்டான், அதாவது இறப்புங்கிறதே ஒரு மாயை, எல்லாமே தனக்குள்ளதான் இருக்குங்கிற பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்துகிட்டா, அவனால எப்படி இந்த சாதாரண மனிதர்களோட தொடர்ந்து வாழ முடியும்? அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு காட்டுக்கு தப்பி ஓட மாட்டானா? அங்கேயும் அகத்தியர் ஒரு மிக முக்கியமான அறிவுரையை கொடுக்கிறாரு. 11வது பாடல்ல உலகத்தோடு ஒத்துவாளே அப்படின்னு சொல்றாரு. உலகத்தோடு ஒத்து வாழணுமா? ஆமா, உண்மையான ஞானி சமூகத்தை விட்டு ஓட மாட்டான். அவன் இந்த உலகத்துல தான் வாழ்வான். ஆனா அவனுக்குள்ள எந்த மாயையோ தற்பெருமையோ இருக்காது. எல்லார் வீட்டிலையும் எல்லா உயிர்களையும் இறைவனை காணும் பக்குவம் அவனுக்கு வந்துகும். ஒரு சாதாரண குடிசையையும் கோபுரத்தையும் அவன் சமமா பார்ப்பான். இது அகத்தியர் மட்டும் சொன்னதா, இல்ல மத்த சித்தர்களுக்கும் இதே கருத்துதானா? அகத்தியர் மட்டும் இல்ல, திருமூலர் பாத்தீங்கன்னா அணுக்களின் சேர்க்கையை பத்தி பேசி இன்றைய நானோ டெக்னாலஜிக்கு வித்திட்டாரு. போகர் 9 விஷங்களை இணைச்சு பழனி முருகன் சிலையை செய்து ரசவாதத்தோட உச்சத்தை தொட்டார். இவங்களோட வழிகள் வேறுபட்டாலும் மைய கருத்து ஒண்ணுதான். உங்க உடம்பும் உயிரும் இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமும் வேற வேற இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். என்ன ஒரு ஆழமான பார்வை! நேர்களே, நாம இதுவரை பேசினத ஒரு புள்ளியில இணைச்சு பார்த்தா, உடல் அப்படிங்கறது அழிஞ்சு போற ஒரு கூடனோ அதை துன்புறுத்தணும்னோ எந்த சித்தரும் சொல்லல. மாறா, இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு அதையே ஒட்டுமொத்த பிரபஞ்சமா மாத்துறதுக்கான வழிகாட்டல் தான் இந்த அகத்தியர் ஞானம் 12. கண்டிப்பா. பொய் சினம் தவிர்த்து நாடிகளை சுத்தப்படுத்தி மனச குவித்து மூச்ச கட்டுப்படுத்தி பிரபஞ்சத்தோட ஃபேக்டரி செட்டிங்ஸ உடைச்சு இறுதியில உடலும் உயிரும் இறைவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த பேரறிவை அடையறது தான் இதோட நோக்கம். இத அப்படியே முடிச்சிடாம உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டு சொல்ல விரும்புறேன். நேர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தேடுற அந்த பிரபஞ்சமோ அதோட ரகசியங்களோ வானத்துல எங்கேயோ பல ஒளியாண்டுகள் தள்ளி இல்ல. நீங்க தினமும் காலையில கண்ணாடியில பாக்குற உங்க சொந்த உடம்புக்குள்ளேயே இன்னும் அறியப்படாத பல கேலக்சிகள் தூங்கிக்கிட்டு இருக்கலாம். அதை தட்டி எழுப்புற அந்த மாபெரும் திறவுகோல் உங்ககிட்டயே இருக்குன்னு தெரிஞ்சா உங்களோட முதல் தேடல் எதை நோக்கியதா இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போ வீடியோவின் இறுதி பகுதி.
இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போ வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI IB மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க கருத்துக்களை கொமெண்ட்ல பகிருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மனப்பூர்வமான நன்றி.